காதோடு தான் நான் பேசுவேன். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. நான் கடலூர் மாவட்டத்துலேருந்து ரமா பேசுகிறேன். ரமா. ஆ ஆ, எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை, ம் 2 பசங்க. ம் எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து 4 வருஷம் ஆகுது. ம் நான் தனிமையாக தான் இருக்கேன். எங்கள் அப்பா வயசானவங்க, ஒரு 80 வயசு ஆகுது அப்பாவுக்கு. ம் நான் தனிமையாக தான் இருந்துட்டு இருந்தேன் 2 வருஷமா. ம் ஹஸ்பண்ட் இருந்து ம் 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தனியாக இருக்கும் அப்படின்ற ஃபீலிங் அதிகமாகவே இருந்துச்சு. எனக்கு அதிகமாக ரிலேஷன்லாம் கிடையாது. ம் அதிகமாக எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. ஒரு அத்தை மட்டும்தான். அவங்க ரொம்ப ரொம்ப சொந்தம்லாம் அதிகமாக வரத்துக்குலாம் கிடையாது. உங்க கூட பிறந்தவங்க இருக்காங்களாம்மா? எத்தனை பேர் இருக்காங்க? அவங்கெல்லாம் உங்க கூட தொடர்பில் இருக்காங்களா? எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான். அவன் ரொம்ப உடம்பு சரியில்லாம இப்போ இல்லை அவன். ஓ, உங்க அம்மா? அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க. உங்க வயது என்னம்மா? எனக்கு வயசு 33 ஆகுது. உங்க அப்பாக்கு 80 வயதுனா அப்ப நீங்க ரொம்ப லேட்டா பிறந்தீங்களா உங்க அப்பாக்கு? ஆமா ஆமா. எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா அவங்க இறந்துட்ட பிறகு அம்மாவை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுல நாங்க ரொம்ப லேட்டா பிறந்தோம். சரி, அப்ப உங்க அப்பாவோட முதல் தரத்துக்கு பிள்ளைகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இல்ல இல்ல, குழந்தை எல்லாம் இல்லாம தான் இறந்துட்டாங்க அவங்க. சரி, இப்போ உங்களுக்கு 35 வயது இல்ல? 35 வயசு. சரிம்மா, இப்போ நீங்க ஏதாவது வேலை பார்க்குறீங்களா? இல்ல, வீட்டுல தான் இருக்கேன். அப்போ எப்படிம்மா செலவெல்லாம் இது பண்றீங்க, மேனேஜ் பண்றீங்க? எங்க அப்பாவோட பென்ஷன் காசு வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். உங்க அப்பா சொந்த வீடு வச்சிருக்காரா? இல்ல, வாடகை வீட்டுல தான் இருக்கோம். அண்ணன் அண்ணன் என்ன பண்றாரு சொன்னீங்க? அண்ணா வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு இருந்தான். ஆ அவனுக்கு ஏதோ மண்டையில அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு மென்டல் மாதிரி ஆயிட்டான். இப்போ எங்க இருக்காரு? இப்போ எங்க கூட அவன் இல்ல. உங்க கூட இல்லைன்னா? எங்க கூட இல்ல. அவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் அவனை. ஓ, அங்க அப்படியே அவன் அங்க இருக்கான். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு? ஆமா ஆமா, கீழ்பக்கத்துல அப்படி. அது இலவச ட்ரீட்மெண்ட்டா இல்லை அதுக்கும் காசு நீங்க அனுப்பணுமா? கொஞ்ச நாள் தான் அவங்க இலவச ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இப்ப காசு தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓ, அவருக்கான குணமே ஆகலையா? ஆமா, குணமே ஆகல. 10 வருஷமாவே அப்படிதான் இருக்கான் அவன். 10-15 வருஷமாவே. சரிம்மா, இப்போ நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? 2 வருஷம் தனிமையா இருந்தீங்க, அப்புறம் இப்போ என்னாச்சு? அப்புறம் அண்ணன் கூட படிச்சவங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்கிட்ட அறிமுகமானாங்க. அவங்க திருமணம் ஆனவங்களா ஆகாதவங்களா? திருமணமானவங்க. சொல்லுங்க. அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்லியா பேசிக்குள்ளே அவங்க வந்து திருமணமானவங்க தான். அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கு. இருந்தாலும் அவங்க ஒய்ஃபோட அவங்க வந்து அப்போ சொன்னாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் கூட. எல்லா ஆண்களும் புழுகுவாங்க அப்படிதான். எல்லா ஆண்களுக்கும் வந்து பொண்டாட்டி என்னதான் செஞ்சாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஏதாவது சின்ன சண்டை போட்டிருப்பாங்க. ஒன்றும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு மற்ற பெண்களோட பழகுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படிதான். வேற என்ன சொல்ல முடியும்? வேற என் பொண்டாட்டி என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறான், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னாக்கா எந்த பெண்ணாவது சரி போயிட்டு வாடான்ருவாங்கல்ல. ஸோ என் பொண்டாட்டி என்னை துன்புறுத்துறா, என் பொண்டாட்டி என்னை கவனிக்கிறது இல்லை, எனக்கு அன்பான உறவு இல்லைன்னு சொன்னதான் அப்படிங்களா, ஐயோ பாவங்கன்னு உட்காருவோம். அதான் டாக்டிஸ். அவங்க அந்த மாதிரி தான் வருவாங்க, அந்த ரூட்டில் தான் வருவாங்க. எல்லா ஆண்களும் அப்படி தான் வருவாங்க, எல்லா பெண்களும் அப்படி தான் வருவாங்க. இந்த மாதிரி என் பொண்டாட்டி சரியில்லை, என் புருஷன் சரியில்லைன்னு வந்தாலே சரிம்மா அப்படி கொஞ்சம் தள்ளி ஒரு சேரை போட்டு சரி உட்காருமான்னு சொல்லிடணும் ஃபஸ்ட்டு. சரி சொல்லுங்கள், அப்புறம் என்னாச்சு? எனக்கு அது தெரியல. அப்போ நான் வந்து சரி அவங்க உண்மைதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் எங்க அப்பாட்டே வந்து பேசினாங்க. அவங்க இவங்க பொண்ணு நான் நீங்க ஏமா நீங்க இன்னொரு திருமணம் செய்யறதுக்கு அப்பவே நீங்க முயற்சி பண்ணக்கூடாது? எதுவும் எடுத்து செய்யறதுக்கு யாரும் ஆள் இல்லைங்க எனக்கு. நீங்களே செய்துக்கலாமே. நீங்களே வந்து இப்போ மேட்ரிமோனி சைட்லாம் இருக்கு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th தான் படிச்சிருக்கேன். அதான் ஒரு பெரிய கஷ்டம். படிப்பறிவு இல்லை, கம்ப்யூட்டர் அறிவு இல்லைன்னா இந்த காலத்தில். ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கீங்களா? வச்சிருக்கேன். ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி எல்லாம் பார்க்கணும்லாம் தெரியும்ல, கூகுள் போகிறது பார்க்குறது அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அப்போ அதில் போனாக்கா இருக்கு மேட்ரிமோனி சைட்டுன்னு இருக்குல்ல. திருமண இது தமிழில் டைப் பண்ணி பார்ப்பீங்களா, இங்கிலீஷில் பார்ப்பீங்களா? ரெண்டுமே டைப் பண்ணி பார்ப்பேன். அப்போ இங்கிலீஷில் மேட்ரிமோனி சைட்டுன்னு போட்டாக்கா நிறைய இருக்கு. எல்லாம் இலவசமாக கூட பதிவு பண்ணிக்கலாம்.
அதில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபிளாக யாராவது இருந்தாக்கா நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாமே. இப்போ கூட ஒன்றும் இதில் இப்போ என்னாச்சு இந்த ஆளோட? இப்போ அவங்க வந்து முதல்ல மாதிரி இல்ல என்ன முழுசா வந்து விடவும் மாட்றாங்க. ஒரு முதல்ல மாதிரியும் இல்ல. என்னால அவங்கள விட்டுட்டு வேற ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிக்கணுன்ற எண்ணமும் எனக்கு வரல. வீட்டுக்கு வந்து போறாரா? வீட்டுக்கு வந்து போறாரா? வீட்டுக்கு வந்துலாம் போறது இல்ல. சில மாதிரி பேசுறது இல்ல, பழகுறது இல்ல. இல்ல இப்போ நீங்க ரெண்டு பேரும் எங்க இப்போ இத்தனை நாள் உங்களுக்குள்ள பழக்கம்லாம் இருக்குல்ல? ஆமா. அது எங்க சந்திப்பீங்க? வெளியிலயா? இல்ல வீட்டுக்கு வருவாங்க. அப்பெல்லாம் வீட்டுக்கு வந்து அதான் பிள்ளைகள் எல்லா டைம்ல வீட்டுல வந்து உங்களை பார்த்துட்டு சந்திச்சுட்டு போயிடுவாரு. ஆமா. இப்போ நான் வந்து அந்த உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற வீடு மாறி வந்துட்டேன். இருந்தாலும் அவங்க வந்து எப்பயாவது வந்து பேசுவாங்க. அப்பாவை பாக்குற மாதிரி. நானே ஒதுங்கி போனாலும் என்ன வந்து அவங்க அந்த அளவுக்கு விடவும் மாட்டாங்க. ஒரு முழுமையா எடுத்துக்கவும் மாட்டாங்க. அதாம்மா இப்போ அவர் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இப்போ அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு. சரி, அவருக்கு வந்து ஒரு கணவன் அவருக்கு ஒரு மனைவி இருக்கு. எத்தனை குழந்தைகள்? 2 பொன் குழந்தைங்க இருக்கு. அவர் என்ன வேலை செய்யறாரு? ஸ்கூல் டீச்சரா இருக்காரு. ஸ்கூல் டீச்சர்னா என்ன ஒரு 15,000 ஒரு 40,000 சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மனைவி கேட்பாங்கல்ல, காசு எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. அவங்க 2 பெண் பிள்ளைகளுக்கு நகை வாங்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், அந்த கனவுகள்லாம் அவங்க குடும்ப கனவுகள் இருக்குமோ இல்லையோ? ஐயோ மேடம், அவங்க வந்து அவங்க செலவுலேருந்து எனக்கு ஒரு ரூபாய் கூட செஞ்சதே கிடையாது. சரி, இல்லை பண்ணது கிடையாதுங்கிறது வேற விஷயம். பண்ண முடியுமா, பண்ணணுமா, இல்லை அது சரியாங்கிறது இன்னொரு கேள்வி. சரியா? எனக்கு அப்படி எதுவுமே வேண்டாம்னா நான் அவுட். இல்லை அப்படி எதுவும் வேண்டாம்னா அப்போ நீங்கள் எதுக்கு அவ்வளோ டோர்மேட்டா? சரி, அந்த மாதிரி தன்மானம் குறைந்து அப்போ என்னத்துக்கு உங்களுக்கு வந்து பாலியல் உறவு மட்டும்தான் தேவைன்னாக்கா அப்போ அதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே, கல்யாணம் ஆகாதவங்களே இருக்காங்களே. எதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் உங்களுக்கு காசு பணமே வேணாம், எனக்கு வெறும் தாம்பத்திய சுகம் தான் வேணும்னா அதுக்கு எத்தனையோ ஆண்கள் இருக்காங்களே. எனக்கு தாம்பத்திய சுகம் மட்டும் தேவைன்னு நினைக்கல. உங்களுக்கு தாம்பத்திய சுகம் மட்டும் தேவை கிடையாது, பணம் மட்டும் தேவை கிடையாது. அப்போ என்னதான் தேவை? அவர் மேல காதல் வந்துருச்சா உங்களுக்கு? இருக்கு. சரி, அது மட்டும் வந்து எப்படி? அது மட்டும் காதல்னா மட்டும் எல்லாம் சரியா? காதலுக்கு அதாவது ஒருத்தங்க கிட்ட பணம் எதிர்பார்த்தா தவறுன்னு தெளிவா இருக்கீங்க பெண்கள். ஓகே, பணத்துக்காக உறவு வச்சுக்கூடாது அப்படின்னு தெளிவா இருக்கீங்க. அப்புறம் வந்து தாம்பத்தியத்துக்காக உறவு வேண்டாம் அப்படின்னும் தெளிவாக சொல்கிறீங்க. சரியா? அப்போ காதல்னா மட்டும் யாரை வேணால் காதல் பண்ணிடலாமா? அவங்களுக்கு காதல் வந்து ஒரு துன்புறுத்தலாக இருக்கக்கூடாது இல்லை? மற்றவங்களுக்கு நீங்கள் காதல் பண்ணுறது வந்து மற்றவங்களுக்கு துன்புறுத்தலாவோ அவங்களை சார்ந்தவங்களுக்கு துன்புறுத்தலாவோ இருக்கக்கூடாதுல்ல? இருந்தாக்கா அது என்ன மாதிரியான காதல்? சுயநலமான ஒரு காதல்? அதெல்லாம் காதலா? காதல்னா என்ன? காதல்னா நமக்கு ஒருத்தர் மேலே அட்ராக்ஷன் வருது. ஒரு ஆணுக்கு பெண் மேலேயும் பெண்ணுக்கு ஆண் மேலேயும் வருது ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து நம்மளோட இலக்குகள், நம்மளோட நெறிகள். அப்போ நெறிகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது இன்னும் ஆழ்ந்து போகும் காதல். அப்போ உங்களோட நெறிகள் என்ன? இன்னொரு குடும்பத்தை உடைப்பது தான் உங்கள் நெறி. அப்போ அவரோட நெறிகள் என்ன? அனாதையான பொண்ணை வந்து எப்படி வேணால் உபயோகப்படுத்திட்டு போகலாங்கிறது தான் அவரோட நெறி. ஸோ இந்த நெறிகள் உங்கள் 2 பேருக்கு ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நெறிகள் வந்து ரொம்ப அட்ராக்ஷன் ஆகுதா? என்னத்தை கண்டு உங்களுக்கு அவர் மேலே காதல்? அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம், ஒரு நல்ல யோக்கியமான நெறிகள் சொல்லுங்க. அவர் யாராக இருக்கார்ன்ற ஒரு விஷயம் உங்களை அப்படி மயக்குது. மயக்கல மேடம். அவர் நான் தனியா இருக்கேன்றதுனால எனக்கு எல்லாமா இருக்கிறேன்னு சொல்லி எங்க அப்பாட்ட வந்து பேசினாங்க. என்கிட்ட பேசுனதை விட எங்க அப்பாட்ட வந்து பேசுனதுனால சரி கடைசி வரைக்கும் நம்மள நல்லா பார்த்துப்பாங்க, சங்கன்னா மேரேஜ் பண்ணிப்பாங்கன்ற நம்பிக்கை. சரி, கடைசி வரைக்கும் அவரோட நேரத்தை எல்லாம் உங்க வீட்டிலேயே செலவழிச்சுட்டு உங்க குழந்தைகளோட பேசிட்டு உங்களோட பேசிட்டு உங்க அப்பாவோட பேசிட்டு இப்படி அவர் வாழ்க்கையை வந்து உங்க நேரத்தை கொடுத்துட்டு இருந்தார்னா அப்போ அவங்க பிள்ளைகளுக்கு அவர் நேரம் கொடுக்க வேணாம், அவங்க மனைவிக்கு நேரம் கொடுக்க வேணாம். அப்போ அந்த மாதிரி அவர் வந்து நேரத்தை வந்து பங்கு போடுகிற அந்த குணம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன குணம் பிடிச்சிருக்கு? நான் உங்களை கேட்டது வந்து அவர் ஒரு டீச்சராக இருக்கார், இந்த குணம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு ஒரு குணம் சொல்லுங்கள். எதனால் காதல் வந்து? அதாவது காதல் உங்களுக்கு வந்திருக்கிறது அட்ராக்ஷன், உங்களுக்கு வந்தது வந்து ஒரு நார்மலான ஒரு பாலியல் தேவை ஒரு ஏற்படுத்தின ஒரு மாயை மயக்கம். அது தவறே கிடையாது, அது எல்லாருக்கும் வந்திருக்கும், எனக்கு கூட வந்திருக்கும், எல்லா பெண்களுக்கும் வந்திருக்கும், எல்லா ஆண்களுக்கும் வந்திருக்கும். புரியுதா? நீங்கள் ஒன்றும் பெரிய தவறு செய்திடல. ஆனால் இதை காதல்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்ற எனக்கு புரியல. அங்கே தான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான்.
அவரையே நினச்சி அவரே உருகிற அளவுக்கு அப்படி அந்த காதலில் அவர்கிட்ட என்னத்தை பார்த்தீங்க, அது கொஞ்சம் யோசிச்சு வைங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லா 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 லா, லா 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 லா. காதோடு தான் நான் பேசுவேன். லா 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 லா, லா 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 லா. காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா. நீங்க கேக்குற மாதிரி என்ன மயங்கினீங்க அப்படிலாம் தெரியல எனக்கு சொல்றதுக்கு. நமக்கு ஒரு பாதுகாப்பா கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அதுதான் உங்களுக்கு என்ன பாதுகாப்புன்னா, உங்களோட இதில் வந்து பாதுகாப்பு எஸ், எல்லாருக்கும் நம்ம ஏங்கிறது தான். எது கிடைத்தா உங்களுக்கு பாதுகாப்பு? அவரோட பொருள் வேண்டாம், அவரோட தாம்பத்தியம் வேண்டாம். அப்போ அவர் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டே இருந்தால் அதான் பாதுகாப்பாக இருக்கா? அப்படி இல்ல, ஒரு ஆபத்துனா நமக்கு வந்து கூட நிக்கணும். ஒரு ஆபத்துனா உங்க கூட வந்து அவர் எப்படி நிக்க முடியும் சமூகத்துல, வேற ஒருத்தரோட புருஷன்? சோ இப்போ அவர் என்கிட்ட நான் அப்படி இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்வாரு. பட் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, அம்மா இது யாருமா, இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு பிக் பாக்கெட் ஆயிடுச்சு, சரி நீங்க என்ன பண்ணீங்க, இவர் வர்றாரு கேட்குறாரு ஸ்டேஷன்ல, நீங்க யாருன்னா அவர் என்னன்னு சொல்லுவீங்க? அவர் எப்படி உங்களுக்கு ஒரு ஆபத்தில் வந்து என்ன அடையாளத்தோடு வந்து நிற்க முடியும் உங்க பக்கத்தில்? என்ன அடையாளத்தில்? அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவரை நீங்க இல்லை, அவர்கிட்ட நீங்க கேட்கறது இருக்கட்டும், நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவர் என்ன தம்பின்னுவீங்களா, அண்ணன்னுவீங்களா, மாமான்னுவீங்களா, லவ்வர்னு சொல்வீங்களா, இல்லை கணவர் ஆக போறாருன்னுவீங்களா, இல்லை கணவர்னுவீங்களா, என்ன பேர் கொடுப்பீங்க அவருக்கு? இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? இல்ல இதுல வெளியில வர்றது, இது வெளியில வர்றது உள்ள இருக்கிறதுன்னா கிடையாது. நீங்க வெளியில வரணும்னே கிடையாது, அப்படியே யோசிச்சுட்டே கூட இருக்கலாம். பட் கொஞ்சம் உங்களை பத்தி நீங்க யோசிங்க. நீங்க வந்து பாதுகாப்புக்குன்னா என்ன பாதுகாப்பு கிடைக்கும்ட்டு இவர்கிட்ட அதுதான் கேட்குறேன். என்னப்பா உங்களோட கற்பனை என்ன? அவர் என்ன பாதுகாப்பு கூட? யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. பெண்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு, அவங்களுக்கு அவங்க தான் பாதுகாப்பு. அவங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன செய்யணும்னா ரொம்ப 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 எளிதான விஷயம், அப்படி மூக்க தொடர மாதிரி விஷயம். ஆனால் நீங்கள் பெண்கள்லாம் இப்படி தான் தொடுவேன்றீங்க. பாதுகாப்புனா என்னென்னா விதிகளை ஃபாலோ பண்ணுங்க, சிம்பிள். தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு சில விதிகள் இருக்குது. அது பாதி பிடிக்காது எனக்கு கூட, நான் சொல்கிறேனே தவிர பாதி ஐயோயோன்னு இருக்கும், ஆனால் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி சமூக விதிகள்னு இருக்குது, பாதி நம்மளுக்கு பிடிக்காது. யோசிச்சு பாருங்கள், கிளாஸில் வந்து தூங்கக்கூடாதுன்னு வாங்க, நான் பல்ல கட்சி நான் அப்படியே ஆக்டிங் பண்ணிட்டு இருப்போம் கவனிக்கிற மாதிரி. ஏன்னா சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம உள்வாங்கினோம் விதிகள் நல்லது, விதிகள் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு. பெருசாக ஆக ஆக எங்கேயோ நம்ம வந்து நமக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விதிகளை ஃபாலோ பண்ணுறதுனால தான் நமக்கு பாதுகாப்பே இல்லாமல் போயிடுது. ஓகே, புரியுதா இல்லையா? ஸோ சிம்பிள். விதிகள்னால் உடனே பயந்துடக்கூடாது. விதிகள்னால் என்ன? இப்போ உங்களுக்கு வந்து கணவனே இழந்துட்டீங்க, வயதான அப்பா இருக்காங்க, தனியாக போராடுறீங்க, 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. இந்த உலகத்தில் தனியாக 33 வயதுக்கு ஒரு பெண் வந்து வாழுவதுங்கிறது ரொம்ப கடினம். நீங்கள் உங்களுக்கு 90 வயசு ஆயுள் இருக்குன்னா நீங்கள் இப்படியே வாழ்ந்து இப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு குடும்பம் வேணும், நான் என் குடும்பம்னு வாழணும்னு நினைக்கிறீங்க, அது ரொம்ப வேலிடான ஒரு விஷயம். இதை நான் எப்படி பூர்த்தி செய்து கொள்வது அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு துணையை தேடுவது தவறில்லை, ஆனால் என் துணையை வந்து நேர்மையாக தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிமோனி சைட்டில் எல்லாம் ஏமாத்துக்காரங்க, புரியுதா உங்களுக்கு? தயவு செஞ்சு என்னோடய தொலைபேசி என்னை ஸ்டோர் பண்ணிவிட்டு, உங்கள் வயசு என்ன 33 தானே, ஸோ நான் உங்களுக்கு அம்மா மாதிரி தான், அதனால் கவலைப்படாதீங்க, நீங்கள் தொடர்பில் இருங்க. ஓகே, எல்லாம் ஏமாத்துக்காரங்க. உங்களுக்கு பக்கபலமாக ஒரு 4 பேர், ஒரு தோழி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் வாய் விட்டு பேசணும். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காரு, இப்படி ஃபோட்டோ அனுப்புகிறாரு, இப்படி பேசுகிறாரு, அடுத்து நான் என்ன செய்யலாம்? ஸோ அது விசாரிக்கணும். விசாரித்து அவர் வந்து என்னென்ன செய்ய போகிறாரு, எப்படி அவர் குடும்பத்தை பார்க்குறாரு, என்ன மாதிரி வீடு வாங்கணுன்னு இருக்காரா, வாங்க முடியுமா, இல்லை வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு தயாராக இருக்காரா, அவர் பிள்ளைகள் இருக்கா, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் யோசித்து பேசி 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 நல்ல விஷயங்களாக பேசணும். பெண்கள் உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி யாராவது ஆண்கள் கூட யாராவது ஒருத்தர் பேசுறதுக்கு தனிமையிலே இருக்காங்க, பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சாங்கன்னா ஒரு 4 விஷயம் ஃபார்மலாக பேசுறது, அடுத்தது உடனே உன் படம் அனுப்புறியா,
என் படம் அனுப்புறியா? உனக்கு நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. இதே தான் எங்கே பாரு கச்ச 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 கச்சன்னு உடனே ஒரு செக்ஸ் டாக்ஸ், உடனே ஒரு லவ் டாக்ஸு, உடனே திடால்னு பண்ணுறது, ஒரு 8 நாள் 10 நாளில் மீட் பண்ணுறது. ஏதோ ஒரு பாட்டு கேட்டேன் இப்போ நான், 5 மணிக்கு பார்த்தேன் 8 மணிக்கு கட்டுப்பிடிச்சேன், அந்த மாதிரிலாம். அப்புறம் வந்து இன்னும் வந்தது நினைக்கிறேன், அதே கூட லேட் போல் இருக்குது இந்த காலத்தில். அப்படி இருக்காங்க. ஸோ அப்புறம் ஒரு 4 நாளே முடிஞ்சிடும், ரிலேஷன்ஷிப்பே முடிஞ்சு போச்சு, குட் பை, பிளாக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த கலாச்சாரம் எல்லாம் வந்து வேஸ்ட்டு, நமக்கு பயனுள்ளது கிடையாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தவறு ரைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், பயனுள்ளது இல்லை இதெல்லாம். நம்ம பிழைக்க கற்றுக்கணுமா? புரியுதா? நீங்கள் வந்து பிழைக்க கற்றுக்கணும். நீங்கள் கால் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா வாழ்வதற்கு எல்லா தகுதியும் இருக்குது. நீங்கள் வந்து தைரியம், ஃபஸ்ட்டு பெண்களுக்கு தைரியம் வேணும், நேர்மை வேணும். சரி. நேர்மை, தைரியம், உண்மைத்தன்மை வேணும். நாம் யாரையும் ஏமாற்ற வேணாம், நம்மளே யாரையும் ஏமாற்ற வேணாம். நாம் போய் யார் வாழ்க்கையும் பங்கு போட வேணாம், யாருக்கும் தொல்லை கொடுக்க வேணாம். நம்மளுக்கும் அந்த மாதிரி வேண்டாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் தெளிவாக இருந்து பாருங்கள், நல்லவங்க உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. சரி. நமக்கு தகுதியே இல்லை, நமக்கு ஏதோ கிடச்சது போகிறோம், நாம் கூட இப்படி தானே அப்படி தானேங்கன்னா இந்த மாதிரிலாம் ஊழ வேலை பண்ணுறவங்க தான் வருவாங்க வாழ்க்கையில். பொய் பொண்ணை சொல்கிறவங்க, ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்க, சந்தில் வந்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு ஆதாயம் தேடிட்டு ஓடுறவங்க, இதெல்லாம் என்னத்துக்கு? சரியா? ஓகேவாம்மா, நான் சொல்கிறது நியாயமாக தோணுதா உங்களுக்கு? நியாயமாக தான் மேடம் தோணும். தைரியமாக இருங்கம்மா. ஓகே, என்னுடைய இணைப்பு ஃப்ளாஷ் ஆகும் 9789011436. அந்த நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்கும். 33 வயதுக்கெல்லாம் வந்து பெண்கள், நல்ல குடும்ப பெண்கள், குடும்பத்தை நடத்தக்கூட பெண்கள் கிடைக்க மாட்டாங்களான்னு இன்றைக்கி எத்தனையோ டிவோர்ஸ் ஆனவங்க, எத்தனையோ விடோவர்ஸ் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை வந்து இன்றைக்கி போராட்டமாக தான் இருக்குது. சரியா? அதனால் வந்து நல்லா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஆர்வம் இருக்கிறவங்க, நல்ல ஒழுக்க நெறிகள் இருக்கிறவங்கள பார்த்து திருமணம் பண்ணிட்டு நல்லா வாழுங்க. சரி மேடம். நம்பிக்கையோடு இருங்க.